பாட்டி. பாட்டி என்ன, நான் உயிரோட தான் இருக்கனா இல்ல செத்துட்ட நானு பாக்க வந்தியா? பாட்டி ஏன்? இன்னும் எனக்கு சாவெல்லாம் வரல, ஆனா அது சீக்கிரமா வந்துடும். பாட்டி ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்பவும் நான் என் தப்பெல்லாம் உணர்ந்து முழுசா திருந்திட்டேங்கிறத மத்தவங்க நம்புறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன நம்பாம போயிட்டேங்கிறது தான் என்னால தாங்க முடியல. சரி பரவாயில்ல விடு. நீயும் என்ன நம்பி நம்பி பல தடவை ஏமாந்திருக்க. அதனால இப்ப மட்டும் உனக்கு என் மேல எப்படி நம்பிக்கை வரும்? பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் இப்போ உங்களை முழுசா நம்புறேன். அப்பா நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். இப்போ எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு பாட்டி. ஓ, அப்பா சொன்னதை வச்சுதான் நீங்க வந்தியா? மத்தபடி உனக்கு என் மேல எந்த நம்பிக்கையும் வரல இல்ல? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல பாட்டி. எனக்கே உங்க மேல நம்பிக்கை வந்ததுனாலதான் நான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். வாங்க பாட்டி வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, உனக்கு என் மேல நம்பிக்கை வந்தாலும் சரி வரலனாலும் சரி வீட்டுக்கு மட்டும் என்ன கூப்பிடாத. ஏன் பாட்டி? நான் அந்த வீட்டுல வாழ்ந்ததும் போதும், அங்க இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதும் போதும். இன்னும் இருக்க போற கொஞ்ச நாள நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். பாட்டி ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. வாங்க பாட்டி வீட்டுக்கு போலாம். வேண்டாம் ஆகாஷ், நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஆசிரமத்துல தங்கி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன். அந்த மாதிரி இந்த தடவையும் உன்னை ஏமாத்ததான் செய்யறணும்னு ஏதோ ஒரு தருணத்துல உனக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டா அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல பாட்டி, உங்க மேல இனிமே எந்த சந்தேகமும் வராது. நான் இப்போ உங்களை உண்மையாவே முழுசா நம்புறேன் பாட்டி. சரிப்பா, நீ என்ன நம்புறது உண்மையாவே இருக்கட்டும். அந்த ஒரு ஆறுதலே போதும் எனக்கு. மத்தபடி என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத. நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கடைசி வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுறேன். நீ நான் செத்துட்டதா நினைச்சு என்ன மொத்தமா மறந்துடுப்பா. ஏன் பாட்டி திரும்ப திரும்ப நீங்க சாகரத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன வற்புறுத்தாத ஆகாஷ், நான் வரமாட்டேன். பாட்டி வாங்க பாட்டி போலாம் வாங்க. என்ன விடு ஆகாஷ். பாட்டி பாட்டி நீங்க வரலன்னா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். பாட்டி நான் உண்மையாதான் சொல்றேன். நீங்க வரலன்னா நானும் உங்க கூட இங்கே இருந்துருவேன். என்னால நீ ஏன்பா கஷ்டப்படணும்? நீ வீட்டுக்கு போ ஆகாஷ். இல்ல பாட்டி, நீங்க வந்தாதான் நான் போவேன். பாட்டி ப்ளீஸ் வாங்க பாட்டி. நான் உங்களை நம்புறேன் பாட்டி. நான் உங்க கால்ல வேணா விடுறேன் பாட்டி. வாங்க பாட்டி ப்ளீஸ். பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. வாங்க பாட்டி போயிடலாம் ப்ளீஸ் பாட்டி. வாங்க பாட்டி. பாட்டி வாங்க பாட்டி. இத தொண்ட நானும் எதிர்பார்த்தேன். இனி உனக்கு என் மேல எப்பவுமே சந்தேகம் வராது. ஆகாஷ், ஆகாஷ் எழுந்துரு.
ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? பாட்டி ப்ளீஸ் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க பாட்டி. சரிப்பா, நீ கண் கலங்கிறது என்னால பார்க்க முடியல. உனக்காக நான் வீட்டுக்கு வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வாங்க பாட்டி, வீட்டுக்கு போலாம். மேம், என்னோட பாட்டிய அவங்க சம்மதத்தோடய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னம்மா, உங்களுக்கு சம்மதமா? தாராளமா கூட்டிட்டு போப்பா. ரொம்ப நன்றி மேடம். சரிப்பா, வாங்க பாட்டி. தென்றல், போதும் விடு. இருங்க அத்தை, நல்லா மசாஜ் பண்ணாதானே உங்க கால்ல ஸ்ப்ரெயின் போகும். அப்பதானே நீங்க பழைய மாதிரி சுறுசுறுப்பா நடப்பீங்க. அந்த காலை காட்டுங்க. போதும் தென்றல், ப்ளீஸ். சொன்னா கேளு. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை என் காலை பிடிக்க வச்சிட்டு இருக்கனேன்னு மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. எதுக்கு அத்தை நெருடல்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் உங்க மருமக இல்ல, மக அப்படின்னு தானே சொன்னீங்க. ஒரு மக அவ அம்மா கால பிடிக்கிறதுல ஒரு தப்புமே இல்ல. கொடுங்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி விடு, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, நீங்க எங்கே இருங்க அத்தை, நான் போய் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன். சரி. அத்தை, காட்டுங்க, நானே ஊட்டி விடுறேன். தென்றல், நான் என்ன சின்ன குழந்தையா? சாப்பிட கூட முடியாமையா இருக்கேன். குடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல அத்தை, நானே ஊட்டி விடுறேன். நான் ஓரளவுக்கு தேறிட்டேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். குடு. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு பொண்ணா பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லங்க, இப்ப அம்மாவை பார்த்துக்க நீங்க வந்துட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டேய், என்னடா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தெண்டல வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, இப்பவும் அப்படியே கூப்பிடுற? டேய், என்னடா பண்ண சொல்ற? நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். போக போக மாத்திக்கலாம். மாத்திக்கலானா? எப்போ? நல்லா கேளு. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். என்ன வா போ அப்படின்னு கூப்பிடுன்னு சொல்றேன். இவன் எங்க கேக்குறான்? இங்க மட்டும் என்ன வாழுதாக்கும்? கட்டுன புருஷனை எப்படிதான் அவன் இவன்னு சொல்றதா? ஏய், இல்ல, வாங்க போங்க ஏங்கன்னு ஒரு செல்லமா பாசமா கூப்பிடலாம்ல. அது திடீர்னு எப்படி? போக போக நானே ட்ரை பண்றேன். நீயும் போக போகதானா? இங்க பாருங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கூப்பிடுறதுன்னு பழகிக்கோங்க. அப்படி இல்லனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களை பார்த்து நீங்க என்னோட அப்பா அம்மா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட போகுது. டேய், போதும். அதான் இப்ப ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் பாட்டி நல்லவங்களா மாறிட்டாங்கன்னு நம்புறாரு. அதனால இப்ப இவர் சந்தோஷமா தான் இருப்பாரு. இந்த நேரம் நாம இவரை சேர்ந்து பார்த்தா அநேகமா இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, பக்கத்துல உட்காந்தா நம்மள தப்பா நினைப்பாரோ? உட்காரும்.
ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒர்க்கா? ம். சாரி, தெரியாம சாஞ்சிட்டேன். அத்தா, நான் உங்களோட கை கால் அமுக்கி மசாஜ் பண்ணி விடவா? மசாஜ் அதெல்லாம் வேண்டாம். ஏன் அத்தா வேண்டாங்கிறீங்க? நான் மசாஜ் பண்றேனே. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, தாகமா இருக்கு, அதான் தண்ணி குடிக்கலான்னு. அந்த வாட்டர் பாட்டில். ஏன் என்கிட்ட கேட்டா நான் எடுத்துட மாட்டேனா? இப்படி உரசிட்டியா தான் எடுப்பாங்களா? குடி. என்னாச்சு? தண்ணி குடிக்கலையா? வேண்டாம். அப்புறம் எதுக்கு வாட்டர் பாட்டில் கேட்ட? தண்ணி குடிக்கதான். அப்புறம் ஏன் குடிக்காம அங்கேயே வச்சுட்ட? மறந்துட்டேன். மறந்துட்டியா? இல்ல, அப்புறம் குடிக்கலான்னு வச்சுட்டேன். ஏய், என்னாச்சு உனக்கு? உன் நடவடிக்கையே சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம படுத்து தூங்கு. உங்ககிட்ட தான் சொல்றேன், படுத்து தூங்கு. நீங்க தூங்கலையா? அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மெயில் பண்ணிட்டு தான் தூங்கணும். நீ போய் தூங்கு. நிலா, உன்னை தூங்க சொன்னேன். எப்ப பார்த்தாலும் தூங்குறது தான் வாழ்க்கையா? ரொம்ப போரா இருக்குதான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. என் அக்காவும் சித்துவும் இப்பதான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆகி ஒரே ஒரு நாள் தான் எங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க. அந்த ஒரு நாள்ல அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்யோன்யம் இருந்தது தெரியுமா? எவ்வளவு காதலோட பாசத்தோட நடந்துகிட்டாங்க தெரியுமா? நாமளும் தான் இருக்கோமே. அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பிரயோஜனம்? ஊருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெளிவா புரியுது. லுக், தென்றலும் சித்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க அந்யோன்யமா காதலோட தான் இருப்பாங்க. நாம அப்படியா? என்னை ஏமாத்தி, இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி தான் என்ன கல்யாணமே பண்ணிருக்க. இப்படிப்பட்ட உனக்கு தேவையில்லாத ஆசையெல்லாம் இருக்க கூடாது. இதையே எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? உன்னோட துரோகத்தை நானா மறக்கிற வரைக்கும், நீ அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் அதான் என் மனசை இப்படி எல்லாம் காயப்படுத்துறீங்க? என் ஜாதகத்தை மாத்தினது நான் இல்ல, என் அம்மா தானே உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? தப்பு செஞ்சது உங்க அம்மாவா இருந்தாலும் அந்த தப்புக்கு உடந்தையா இருந்ததே நீதான். இல்ல தான், நான் வந்து வேண்டாம். இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். எனக்கு வேலை இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாம போய் தூங்குற வழிய பாரு. தூங்குன்னு சொன்ன. தூங்கிட்டு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? என்ன? ஒன்னும் இல்ல. பரவாயில்ல, கட்டிலே தூங்கு. சும்மா படுக்கிறதுக்கு கட்டில படுத்தேன்னா கட்டாந்தரையில படுத்தேன்.
மா காஃபிமா. 10 நிமிஷம் காஃபி ரெடி ஆயிடும். நம்மால் குரலாச்சே. அப்ப கிச்சன்ல அம்மா இல்லையா? தென்றல் குட் மார்னிங். என்ன பண்ற? அத்தை வரப்போறாங்க, விடு. சமையல நீங்க பாக்குறீங்கல்ல, அம்மாலாம் இங்க வரமாட்டாங்க. ஐயோ விடு, நான் இப்பதான் குளிச்சேன். பரவாயில்ல, மறுபடியும் குளிக்கலாம். ஐயோ அத்தையும் சிறுத்தையும் பார்த்தா என்ன ஆகும்? அட ஒண்ணும் ஆகாதுங்க, இது நம்ம வீடு. இங்க யாரு கேள்வி கேட்க போறா? விடு சித்து, விடு. கூச்சமா இருக்கு. இரு, வேலை பண்ணிட்டு இருக்கேன்ல, சும்மா இரு. எங்க போற? தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலான்னு போறமா. சரி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா காலங்காத்தாலேயே ட்விஸ்ட் வைக்கிறீங்க? தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு நீங்க அப்படின்னா சொல்ல போறீங்க? சத்தமா பேசாதடா. சரி சரி, முதல்ல நான் சொல்றத கேளு. சரி சொல்லுங்க. நீ இங்க தங்குன வரைக்கும் போதும். பக்கத்துல பேச்சுலர் ரூம் இருந்தா வாடகைக்கு எடுத்து தங்கிக்க. என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? ஏன் எவனாவது ஜோசிக்காரன் நான் இந்த வீட்ல இருந்தா வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டானா? யாரமா சொன்னா? எங்க இருக்காவன்? எங்க இருக்காவன்? மெதுவா கத்தாதடா, சத்தம் போடாம பேசு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானா தான் உன்னை இங்க இருந்து போக சொல்றேன். ஏமா? ஏன்? எதுக்கு என் மேல உங்களுக்கு இப்படி ஒரு கொலவெறி? டேய் லூசு, உன் மேல எனக்கு என்ன கொலவெறி இருக்கு போது? தென்றல சித்துவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க. நாம இங்க இருந்தா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஆமா, நீ தப்பா எடுத்துக்காம வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிக்க. அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போ, சரியா? சரிம்மா, நான் போய்க்கிறேன். ஆனா நீங்க இங்க இருக்கீங்களே, நீங்க அந்த இளம் ஜோடிகளுக்கு தொந்தரவா இருக்க மாட்டீங்களா? டேய் லூசு, நீ இங்க இருந்து போன கொஞ்ச நாள்லயே நானும் ஊருக்கு போயிடுவேண்டா. ஓ சரிம்மா. என் மகனும் மருமகளும் யாரோட தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா வாழணும், அதுதான் எனக்கு நிம்மதி. மேடம், இப்ப நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க இப்ப இருக்கிற கோலத்தை பார்த்தா அது உண்மைதான் போல இருக்கு. எப்போ நீங்க எங்க போனாலும் கம்பீரமா கார்ல போவீங்க, இப்போ நடந்து வரீங்க. எங்க இருந்து நடந்து வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா. கோவிலுக்கா? இங்க பக்கத்துல கோவில் எதுவும் இல்லையே. வடபழனியில இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேம்மா. வடபழனியா? அங்க இருந்தா இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? ஆமாமா. எப்படி மேடம் திடீர்னு இப்படி? என்ன மேடம் இதெல்லாம்? நெத்தியில திருநீரு, பவ்யமா நட, பேச்சுல ஒரு அடக்கம், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நிஜமாவே நீங்க நல்லவங்களா மாறிட்டீங்களா? பாத்தியா, நான் நல்லவளா மாறிட்டேன்னு நீயே நம்புற அளவுக்கு நான் எப்படி நடிக்கிறேன்? ஆமா சிவானி, நான் மாறல, எப்பவும் போலவேதான் இருக்கேன். மாறிட்டேன்னு நல்லவ மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கேன். அந்த தென்றல், நிலா, சாரதான்னு அவங்க 3 பேரும் எனக்கு உண்டு பண்ண அவமானத்தை நான் அவ்வளவு சீக்கிரமா மறந்துடுவேனா? என்னோட கோபத்தையும் சுயரூபத்தையும் இப்போதைக்கு எல்லார்கிட்டையும் என்னால காட்ட முடியல.
அதனாலதான் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அவங்க 3 பேரையும் ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது தென்றல சித்து கிட்டேந்து பிரிச்சு சித்துவ உன் கூட சேர்த்து வைக்கிறேன். அப்புறம் நீ ஒரு முக்கியமான காரியம் பண்ணணுமே. என்ன மேடம்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அந்த சித்துவையும் தென்றலையும் உன்னோட எஃப்எம்ல பாக்குற வேலையிலேந்து வெளியேத்திடு. எதுக்கு மேடம்? கல்யாணமான கொஞ்ச நாள்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலை இல்லாம தெருவுல நின்னா பாக்க நல்லா இருக்கும்ல? ஜெகஜோதியா இருக்கும்.